ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. Shankaram Sivashankaram. Question from Sainathan Sivashankar. Man proposes, God disposes என்று ஒரு proverb உள்ளது. Actually, God only proposes. மக்களுக்கு அவர்கள் நினைப்பது நடந்தால் மகிழ்ச்சி, நடக்கவில்லை என்றால் துக்கம். இந்த இன்பம் துன்பம் என்கின்ற சுழற்சியில் இருந்து வெளிவர எதிர்பார்ப்பற்ற நிலையை அடைய வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? First of all, try to understand what God is and what God is not. இப்போ கடவுள் என்பது என்ன? நீங்கள் ஏதோ ஆகாசத்தில் ஒரு ஆள் இருக்கார் அப்படின்னு நினைக்கிறீங்க. உன்னை வானத்தான் என்றார், யானோ என் நெஞ்சத்தான் என்பேன் இனி அப்படிங்கிறாங்க. உன்னை எல்லாரும் ஆகாசத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. ஆனால் என் நெஞ்சில் நீ இருக்கிறாய். என் நெஞ்சக பாச்சுவற்றின்பால் உந்தன் விக்கிரமும் ஒன்று அழியாமல் நான் எழுதி கொண்டேனுங்கிறது தான் ஆழ்வார் பாசுரம். இப்போ கடவுள் யார்? மனத்தகத்தான். மனதானே, மனதில் நின்ற கருத்தானே. அப்போது உனக்குள்ளே இருந்து உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் உருவாக்குகிறவன், செயல்படுத்துகிறவன் எல்லாமே கடவுள் தான். இப்போ நீ என்ன பண்ணணும்? உனக்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை ஃபுல்லாக ரியலைஸ் பண்ணணுன்னா, மனதுக்கண் மாசு இலனாதல் அனைத்தரன் ஆகல நீர பெற. மனசில் எந்த கல்மிஷமும் இல்லாமல் ஒரு டோட்டலி அப்சல்யூட்லி பியூர் ஹார்ட்டடாக நீ மாறிட்டியானா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கடவுள் நல்லாவே வேலை செய்வார். மனத்தகத்தான்னா அதுதான் அர்த்தம். அது உன் மனசுக்குள்ளே இருக்கான். மனதில் தோன்றுகிற எண்ணங்களை மனதானே, மனதில் நின்ற கருத்தானே, கருத்தறிந்து முடிப்பான் தன்னை. மனசில் தோன்றுகின்ற கருத்து, அந்த கருத்துக்களை முடித்து வைக்கிறவன் எல்லாமே உனக்குள்ளே இருக்கக்கூடிய இன்டிவிஜுவலிங் ஸ்பிரிட்டு தான். அதனால் நீ எங்கேயோ ஆகாசத்தில் கடவுள் இருக்காருன்னு நம்புறதுனால தான் இந்த பிரச்சனையெல்லாம் வருது. கண்காணி இல்லை என்று கள்ளம்பல புரிவார், காணுங்கால் கண்காணி என்று ஒன்று இல்லாத இடமில்லை காணுங்கிற திருமூலர். நம்மளை யாரும் பார்க்கலன்னு எல்லாரும் ஃப்ராட் பண்ணிகிட்டு இருக்கானுங்க. அந்த கடவுள் இல்லாத இடமே எதுவும் கிடையாது. உனக்குள்ளிருந்தே உன்னை கண்காணித்து கொண்டு இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். இஸ் வாட்சிங் யூ ஃப்ரம் விதின் யுவர் செல்ஃப். ஆனால் அவனுக்கு தெரியாமல் நீ எதுவுமே பண்ணிட முடியாது. ஸோ ஆல்வேஸ் அண்டர்ஸ்டாண்ட். அப்போ நீ என்ன பண்ணும்? யூ ஷுட் பி ஆனஸ்ட். மனம் மொழி மெய்ன்றாங்க. மனசுன்னா யோசிக்கிற இது வச்சுக்கலாம், மொழின்னா வாக்குன்னு வச்சுக்கலாம், செயல் இல்லையா? மனோ வாக்கு காயம், காயம்னா உடம்பு. இந்த மூணுலேயும் நீ லயப்படணும். இந்த உலகத்தில் மற்றவங்கெல்லாம் உன் கூட ஒத்து போகணும்னு நீ நினைக்கவே வேணாம். உன்னை பொறுத்து மாத்திரம் நீ என்ன நினைக்கிறியோ அதை பேசு. எப்படி பேசினியோ அப்படின்னு நீ நடக்கணும், அவ்வளோதான். இதுக்கு பேர் வாய்மை. அப்போது வாய்மை எனப்படுவது யாதென்னு என்ன? யாருக்கும் கெட்டது நடக்காத ஒரு வாழ்க்கை தத்துவம். குறை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின், எந்த தவறும் இல்லாமல் எல்லாருக்கும் நல்லது நடக்குதுன்னா அதுதான் வாய்மை. இப்போ இந்த உலகத்தில் யூ ஹேவ் எவ்ரி ரைட் டு லிவ், பட் யூ லிவ் அக்கார்டிங் டு தி இன்னர் வாய்ஸ். உனக்குள்ளே இருந்து ஒரு குரல் இதை பண்ணு பண்ணாத அப்படி சொல்லினே இருக்கு. அதை நீ அப்படியே வெர்பாட்டிம் ஃபாலோ பண்ணினா உன் லைஃப் நல்லாயிருக்கும். வெளியில் கடவுள் இருக்கார் நம்புறதுனால தான் நிறைய பேர் தப்பாக நினைக்கிறாங்க. இது ஒரு மித்தது. அதனால் இட்ஸ் ஆல் வி ஹவ் பீன் டாட் டு திங்க் ராங்லி அண்ட் வர்ஷிப் ராங்லி. கடவுள் நீயே கடவுள் தான். யூ ஹாவ் டு பிரிங் அவுட் யுவர் காட்லினஸ். உங்கள்கிட்ட இருக்கிற டிவைன் எனர்ஜியை நீ வெளியே கொண்டு வரணும். அண்டு ஜிஓடி காட் இல்லையா? ஜிஓடி காட். அதை திருப்பி பாரு, டிஓஜின்னு வரும். ஜிஓடி டிஓஜி. ஸோ எதர் டு லிவ் லைக் காட் ஆர் டு லிவ் லைக் டாக் இஸ் யுவர் ஓன் ப்ரெரோகேட்டிவ். ரெண்டு வகையிலையும் நீ இருக்கலாம். ஸோ லைஃப் இஸ் ஸோ சிம்பிள். இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கீங்க, ஒரு கோயிலுக்கு வந்திருக்கீங்க, ஏதோ தோசை சாப்பிட்டீங்க, பழம் சாப்பிட்டீங்க, சாக்லேட் சாப்பிட்டீங்க, எல்லாம் நல்லா தானே ஓடிட்டு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. எவ்ரி திங் இஸ் ஃபைன். த சேம் ஆப்ஷன் இஸ் அவைலபிள் டு தி 85 lakhs ஆஃப் பீப்புள் இன் மெட்ராஸ் சிட்டி இல்லையா? உங்களுக்கு கிடச்சிருக்கிற இதே ஆப்பர்ச்சுனிட்டி மெட்ராஸில் இருக்கிற 85 லட்சம் பேருக்கு இருக்குது. ஒருவேளை அவனுக்கு ராமராஜ்யம் கேளம்பாக்கம் தூரமாக இருக்குது, இல்லை பிடிக்கலைன்னா கூட அவன் வீட்டாண்டியே பார்சாரதி கோயில் இருக்குது, கருமாரியம்மன் கோயில் இருக்குது, மாங்காடு இருக்குது, கபாலீஸ்வரர் கோயில் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ எ பர்சன் கேன் மெயின்டைன் இஸ் ஓன் செல்ஃப் இம்போஸ்ட் டிசிப்ளின். அவனுக்கு அவனாக சில தத்துவங்களை வைத்துக்கொண்டு அந்த தத்துவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவன் வாழ கற்றுக்கினான்னா ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. ராமானுஜர் இருந்தார், அவர்கிட்ட ஒரு சிஷ்யன் இருந்தான், அவன் பேர் கோவிந்த பட்டன். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க.
ஃபஸ்ட் நைட் ரூம்குள்ளே பொண்ணு பையனை அனுப்பிச்சிடுறாங்க. மறுநாள் காலத்தில் பொண்ணு வீட்டுக்காரங்க வராங்க. ராமானுஜரே உங்கள் மாப்பிள்ளை ஒன்றுமே பண்ண மாட்டேன்றான் அப்படின்னு. ராமானுஜன் கூப்பிட்டு ஏண்டா அப்படின்றார். அந்த ரூமில் நானும் என் ஒய்ஃப் தவிர வேறு யாரும் இருக்கக்கூடாது, இருட்டாக இருக்கணும், அப்போ தான் எனக்கு மூடு வரும் அப்படின்னு. ராமானுஜர் சரி விளக்கெல்லாம் அணைச்சிருங்க, இவங்க 2 பேரை உள்ளே விட்டு பூட்டிடுங்க அப்படின்றார். 4வது நாளும் அதே கம்ப்ளைண்ட் வருது. அவனை கூப்பிட்டு என்னடா அப்படிங்கிறார். நான் என்ன சொன்னேன், எங்கள் 2 பேர் தவிர யாரும் இருக்கக்கூடாதுன்னு. பகவான் கட்டிலே உட்காந்துருக்கான், இருட்டாக இருக்கணும்னு சொன்னேன், ஜெகஜோதியாக இருக்கான், அதனால் எனக்கு மைண்ட் வரல அப்படின்னாரான். இப்போ ராமானுஜர் சொன்னாராம், இவன் குடும்ப நடத்துகிற நிலையில் இல்லை, இவனை விட்டுருங்க அப்படின்னாரான். அப்போ எல்லாமே எண்ணம் தான். கடவுள் இருக்காருன்னு நம்புறதும் இல்லைன்னு நம்புறதும், அவன் அந்தர்யாமி என்பதும், அவனுக்கு தெரியாமல் நம்ம இடத்துல எதுவுமே நடக்காதுங்கிற மாதிரியான ஒரு கன்விக்ஷன் இருக்கிறதும் எல்லாம் நம்முடைய ப்ராட்டப்பில் வரக்கூடிய ஒரு இன்கல்கேட்டட் வேல்யூஸும் சொல்லலாம். நாம் அந்த எண்ணங்களை வளர்த்து கொள்கிற போது நம்ம தப்பே பண்ண மாட்டோம், டெஃபினட்டாக தப்பும் பண்ண மாட்டோம். யாரும் இதுக்கு பகவத்கீதையும் தேவையில்லை, பைபிளும் தேவையில்லை, குரானும் தேவையில்லை. இந்த வே யூ வாண்ட் யூ வேணும். அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காடை ஃபீல் பண்ணுற வித்தை தான் பெருசு. அபூபக்கர்னு இருந்தார், முகமது நபியோட மாமா. அப்போ மெக்காலேருந்து 2000 பேர் இவங்களை துரத்திக்கிட்டு ஓடி வராங்க. இவங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு தௌர்னு ஒரு மலை குகை, அதுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறார், அவங்க 2000 பேர், நாம் 2 பேர் இன்றைக்கி கோவிந்தா ஒழிஞ்சோம் அப்படின்றார். இல்லையே நம்ம 3 பேர் இருக்கோங்கிறார் முகமது நபி. எங்க அல்லாஹ் நம்ம மோடி இருக்கிறார், காட் இஸ் வித் அஸ், அல்லாஹ் இஸ் வித் அஸ் அப்படிங்கிற வார்த்தை சொல்கிறார். இதை கேட்ட உடனே கடவுள் ஒரு சிலந்தி வழியில் அந்த குகையை சுற்றி அப்படியே ஸ்பைடர் நெட் ஃபார்ம் பண்ணிடுறாரு. அவங்க வந்து பார்க்குறாங்க, டே சிலந்தி வலை இருக்கடா, அவங்க உள்ளே போயிருக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அப்போ அந்த ஃபெய்த்து. அதே மாதிரி முகமது நபி சாக போகிறாரு. அப்போ தன்னுடைய மருமக மடியில் தலையை வச்சுக்கிட்டு சொல்கிறார், அல்லாஹ் என்ற மேலான தோழனை நான் பெற்றிருந்தேன், ஐ ஹேட் த பெஸ்ட் ஆஃப் ஃப்ரெண்ட் இன் அல்லாஹ் ஆல் த்ரூ மை லைஃப்ங்கிற வார்த்தையை சொன்னார். அந்த மாதிரி நீங்கள் கூட ஆகணும். God should be your best friend. விண்ணூரும் மண்ணூரும் துதித்தாலும் உதவா ஒரு தோழனுங்கிற மாதிரி மேக் காட் யுவர் ஃப்ரெண்ட். நாட் ஃப்ரெண்ட் இன் நீட் அலோன். ஏதோ உனக்கு ஒரு வேலை ஆகணுன்ற போது கடவுளை நினைக்கிறதுங்கிறது கன்செப்ட் கிடையாது. எப்பொழுதும் கடவுளோடு இருப்பது, இடையறாத சிந்தனை. தைலத்தாரா அப்படின்னும், ஒரு எண்ணெயை கொட்டினா அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி கொயின்னு கொட்டிக்கின்னே இருக்கும். அந்த மாதிரி எப்பயும் கருதா மறவா நெறிக்கான உன் இருத்தால் வனஜம் தரையன் திசைவாய். மறக்கவும் கூடாதுன்னு நினைக்கவும் கூடாது. ஆல் த டைம் ஐ ஷுட் பி திங்கிங். தைலத்தாரைன்னு எண்ணம் அந்த மாதிரி இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு ட்ரைனிங்கில் தான் வரும். எடுத்த உடனே நான் சொல்கிற மாதிரிலாம் டிசிப்ளினுக்கு வந்துடுன்னா உங்களால் முடியாது. ஆல் த டைம் யூ வில் பி, இட்ஸ் பாசிபிள் ஃபார் யூ டு லிவ் வித் காட். அதுக்கு ஒரு மெர்ஜிங் ப்ராசஸ்ன்னு இருக்குது. என்ன மெர்ஜிங் ப்ராசஸ்? காலையிலே எழுந்திரிச்ச உடனே அவசரம் என்ன இருக்குது, உட்காந்துக்கோ பெட்டில், இல்லை படுத்துக்கினே கூட கடவுளே நேற்று நைட் நான் தூங்கினேன், இன்னைக்கு காத்தாலே என்ன ஒழுங்காக எழுப்பியிருக்க, யூ கேன் மீ ஒன் மோர் டே டு ரிமெம்பர் யூ, தேங்க்யூ, அவ்வளோதான். உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்புன்னுவாங்க. அதனால் இன்றைக்குத்தான் நான் பிறந்தேன். ஒவ்வொரு நாள் நீ தூங்கி காலையில் எழுந்திரிச்சேன்னா உனக்கு இன்னொரு நாள் கழிச்சின்னு அர்த்தம். அதுக்கடுத்து நீ காஃபி சாப்பிட்றியா, கடவுளை நினச்சிக்கோ, இந்த டீ காஃபி எல்லாம் கடவுள் நீ எனக்கு கொடுத்துருக்க, ரொம்ப தேங்க்ஸு. இது வந்து ஜென் ஃபிலாசபின்னு பேர். புத்த முனிவர்கள் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து டீ செரமனின்னு ஒன்று இருக்குது. ஸோ அந்த டீயை வச்சுட்டு கண்ணை மூடிக்கிட்டு ப்ரே பண்ணுவாங்க. ஸோ தே தேங்க் ஃபார் த டீ தே ஆர் என்ஜாயிங் வித் காட். பைபிளில் இருக்குது, கிறிஸ்டியன்ஸ் ஃபாலோ பண்ணணும். கடவுளே அன்றன்றைக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றன்றைக்கு தாரும்னு. எவ்ரி டேஸ் ஆர் எவ்ரி டைம் ஃபுட் யூ கிவ் டு அஸ், அண்ட் because you will forgive your enemies, give us that type of a mindset to forgive our enemies also. அப்படின்னு ஒரு ட்ரெஸ்ஸு போடுற, கடவுளை நினச்சின்னு போடு, கடவுள் எனக்கு நல்ல ட்ரெஸ் கொடுத்துருக்காரு அப்படின்னு நினச்சிக்கோ. அதுக்கு மேலேயும் உனக்கு இமேஜினேஷன் நல்லா இருந்ததுன்னா கடவுள் உனக்காக இப்போ ஒரு காஃபி சாப்பிட்டுன்னு வையேன், காஃபி எங்கேயோ டார்ஜிலிங்கிலேருந்து வந்திருக்கும் காப்பி கொட்டை, அதுக்கப்புறம் ஒரு கருப்பு பசு பச்சை புல்லை சாப்பிட்டு வெள்ளை பாலை கொடுத்துருக்குது உனக்கு. சி வாட் இஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். கருப்பு பசு, காராம் பசு பச்சை புல்லை சாப்பிட்டு வெள்ளைப்பாலை கொடுத்துருக்குது. நீ போட்டுக்கின்னுக்கிற சக்கரை இல்லை, அது எங்கேயோ உத்தரப்பிரதேசத்தில் ஆந்திராவில் எங்கேயோ கரும்பு பயிர் பண்ணி அதை ஒரு ஃபேக்ட்ரிக்கு அனுப்பிச்சு சக்கரை மில்லுலேருந்து உனக்கு வந்துருக்கு.
அப்போ காட் ஹஸ் டன் ஸோ மச் ஃபார் யூ. ஒரு பஸ்ஸு, ஒரு பால், அது மூலமாக வந்து சர்க்கரை, அது மூலமாக காப்பி தூள், டீ எங்கேருந்து வந்துச்சு உனக்கு? அப்போ இதுக்காக நீ கடவுள் தேங்க் பண்ணலாம். ஒரு ட்ரெஸ் போட்டுக்கிற, எங்கேயோ பருத்தி வருது, அதை எடுத்துன்னு போய் அவனும் ஒருத்தன் வேவ் பண்ணுறான், அதுக்கப்புறம் அது எங்கேயோ ஒரு மில்லுக்கு போய் கலர் பிரிண்டெல்லாம் அடிச்சுக்கிட்டு நல்லா வருது, ஒரு டெய்லர் அதை தைக்கிறான். ஸோ நீ போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுக்கு பின்னாலே இவ்வளோ ஓவர் டைம் கடவுள் பண்ணியிருக்காரு. இப்படி ஒவ்வொரு நிமிஷத்துலேயும் நீ கடவுளை மெர்ஜ் பண்ண முடியும். நீங்கள் இதெல்லாம் பண்ணுறது இல்லை. தட் இஸ் யுவர் ஓர் ப்ராப்ளம். அதர்வைஸ் தெர் இஸ் எவ்ரி ரீசன் ஃபார் யூ டு ரிமெம்பர் காட் இன் எவ்ரி மினிட் ஆஃப் யுவர் லைஃப். அண்ட் ரோட்டில் ஒரு பிச்சைக்காரன் பார்க்குறியா, யூ ஷுட் நோ, நான் கும்பிடுற கடவுள் இந்த பிச்சைக்காரனாட்டும் வந்திருக்காரு, வெதர் ஐ ஆம் கம்பேஷனேட்னு பார்க்குறாரு அப்படின்னு அவனுக்கு ஒரு டீ வாங்கி கொடு, இல்லை பன் வாங்கி கொடுக்கும், இல்லை ஒரு பழம் வாங்கி கொடுக்கும். அண்டு ஆஃபீஸுக்கு போய் உட்காந்துக்கிற, யாரோ ஒருத்தன் டை, சூட் கோஸ், ப்ரீஃப் கேஸ் எடுத்துன்னு வரான். அவனை பார்த்த உடனே கடவுள் வந்து இந்த வேஷத்தில் வந்திருக்கான், ஸோ நான் நல்லா பிஸ்னஸ் கொடுப்பதும் நிறைய கொடாது, ஏமாற்றி ஃப்ராட் பண்ணாமல் ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கிற சேல்ஸ்மேனை நீ கடவுளாக பார்க்க ஆரம்பிச்சிடணும். இப்படி ஒவ்வொரு நாளும் உனக்கு ஒரு பிள்ளைகிறான்னு வை, அந்த பிள்ளையா கடவுளை திருத்தி சிவபெருமான் வந்து பட்டினத்தாராக வந்தார் இல்லையா, அதுன்னு நினச்சிக்கோ. உனக்கு ஒரு மனைவி இருக்கான்னு சொன்னால் கணவனை திருத்த வந்த திலகவதியார், புனிதவதியார், மீரான்னு நினச்சிக்கோ. இப்படி எல்லாத்துலேயும் கடவுளை பார்க்க முடியும். ஆனால் ஜனங்களுக்கு அதெல்லாம் புரியறதில்ல. கடவுள்ன்றது இவனை பொறுத்து மாத்திரம் ஒரு கேலண்டரு, ஒரு ஃப்ரேம் போட்ட கண்ணாடிக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு கேரிகேச்சர், இல்லை ஒரு கல். இவனுக்கே தெரியும், மகாபலிபுரத்தில் போய் அந்த கல்லை வாங்கினுருக்கான் 300 ரூபா கொடுத்துவிட்டு, அதுக்கு அபிஷேகம் பண்ணி அலங்காரம் பண்ணி மாலை போட்டு பூஜை பண்ணி இதுதான் கடவுள்னு நம்புகிறான். அப்போது ஒரு கல்லுக்குள்ளோ காயத்துக்குள்ளே கடவுளை பார்க்குறவனுக்கு தனக்குள்ள, ஏன்னா இவர் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், நீ பார்க்கிற, கேட்கிற, நுகுற, முகுற, கை வீசி கால் வீசி நடக்கிற ஒரு உயிர் துடிப்புள்ள ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்குது. அதை உனக்கு மதிக்க தெரியறதே இல்லை. ஒரு புத்த விகாரம் நல்ல குளிர்ற நேரத்தில் ஒரு ஆள் போகிறான், அந்த மடாதிபதி வெளியே வந்து இந்த ஓரமாக இருந்து குளிராக இருக்குன்னு ஒரு மணி நேரம் படித்து பார்த்தா ஏதோ புகையிற தீயிற வாசனை கேட்குது. ஒரு வெளியே இருந்து பார்த்தா அங்கே இருக்கிற புத்தர் பொம்மைலாம் எடுத்து இவன் எரிச்சின்னுக்கிறான், அதில் குளிர் காஞ்சின்னுக்கிறான். அவருக்கு கோவம் வருது, நீ ஒரு முட்டாள் போ, நான் உனக்கு அடைக்கலம் கொடுத்த தப்பு அப்படின்னு தத்தி விட்டுறாரு. மறுநாள் இவர் வாக்கியம் போகிறார், யார், மடாதிபதி. அப்போ நேற்று நைட்டு துரத்தி விட்டார் இல்லையா, அந்த ஆள் ஒரு மைல் கல் இல்லை ரோட் சைடில், அதுக்கிட்ட உட்காந்துட்டு புத்தம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமி அப்படின்னு சொல்லிடுறாரு. இவர் ஏன் அதுக்கு மயில் கல்லுடா, அதை போய் ஏன் கும்பிட்டுன்னுக்கிறேன்னு. அப்போ அந்த ஆள் சொல்லுவார், இந்த மயில் கல்லில் கொஞ்சம் கண்ணுக்கு அது வாய் மூக்கெல்லாம் வச்சு இப்படி முத்திரை வச்சாதான் உனக்கு புத்தர் தெரிறாரு, எனக்கு இப்பயே புத்தர் தெரிகிறாரு, நான் கும்பிட்டுன்னு போகிறேன். ஸோ நீ நினைக்கிறது தான் வாழ்க்கை. எவ்ரி திங் இஸ் இன் யுவர் மைண்ட். உளநிலின் உளன் ஆமேந்துரைக்கில் ஆமேயாம், அலதென்றுரைக்கில் அலதேயாம். இருக்குன்னு நம்பனியானா இருக்குது, இல்லைன்னா இல்லை. ஒன்றே எண்ணின் ஒன்றேயாம், பலவென்றுரைக்கில் பலவேயாம், நன்றே நம்பி குடி வாழ்க்கை நமக்கு இங்கே பிள்ளைப்பமா கம்பர். கடவுள் ஒன்றுன்னு சொன்னால் ஒன்று, மெனி ஃபார்ம்ஸ் இருக்குதுன்னு நம்பினியானா உன்னோட ஃபார்ம். ஒரு எலக்ட்ரிசிட்டி இருக்குது, அதுதான் மைக்கு, அதுதான் அந்த ஃபேனு, அதுதான் பல்பு எல்லாம். அப்போ நீ கடவுளை ஒன்றுன்னு நினச்சா எலக்ட்ரிசிட்டி, மெனி அப்படின்னு நினச்சானாக்கா பல்பு, ஃபேனு, ஏசி, ஹீட்ரு, டோஸ்டரு எல்லாம். ஸோ இட்ஸ் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி அல்டிமேட் டிவினிட்டி which is helping you in different ways and different forms and different times. இதெல்லாம் நமக்கு புரியறதே கிடையாது. நமக்கு யாரும் இதெல்லாம் பெருசாக வந்து கற்றுக் கொடுக்கறது இல்லை. And we always are thinking materialistic life is life all about. Question from Bhaskar. It is believed that wearing kumkum, vibhuti, etc. on the forehead protects a person from negative forces. Is this protection due to the natural properties of the substances themselves, or because they are energized through rituals and mantras? Also, how do people from other religions protect themselves spiritually? அப்போ இவங்க கேட்ட கேள்வி என்ன, ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ் இருக்கு. வாட் இஸ் விபூதி? பசுமாட்டுடைய சாணி, அதை நல்லா ட்ரை பண்ணி எரித்து அதை வந்து விபூதியாக நம்ம தடைக்கிறோம். அது எவ்வளோ பெரிய விஷயம், பசுவோடைய சாணி ஆர்கானிக்கு. அண்டு அது வந்து நிஜமாக புல்லுக்கு சாப்பிட்டு புண்ணாக்கு சாப்பிட்டு வளர்ந்துருக்கணும். புல்லாக்கு இஸ் கடல மிட்டாய். அதை விட்டு இந்த பேப்பர் தின்ற பசுமாடுலாம் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் அவுத்து விட்டுருவானுங்க, அவங்ககிட்ட புல்லெல்லாம் வாங்குறதுக்கு வசதி கிடையாது, அதுக்கு ஒன்று யூஸ் ஆகாது. ஆர்கானிக்காக அந்த பசும்புல்லை சாப்பிட்டு வளர்ந்துருக்கு இல்லையா,
அந்த பசுமாட்டினுடைய சாணத்தை எரித்து விபூதி போட்டினா இந்த இடத்துல உனக்கு நல்ல எனர்ஜி இருக்குது, ஏன்னா அது ஆக்டிவைஸ் ஆகுது. அதே மாதிரி துளசி செடி இருக்குது, துளசி செடி கிட்ட அந்த மண் இருக்கு இல்லையா, அதில் பவர் இருக்குது. அதை தான் இவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டு நாமம் போட்டுக்கிறானுங்க. அண்டு சந்தனம் இருக்குது, ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், நல்லா அரைச்சி அதை எடுத்து போட்டு வச்சுக்கிறானுங்க, இந்த இடத்துல வச்சுக்கிறாங்க, அதில் இருக்குது. எலுமிச்சம்பழம்ல அதையும் இதையும் ஒரு குங்குமம் பண்ணுறாங்க இல்லையா, அது அப்படி தான் வர்றது. அந்த குங்குமம் அப்படி தான் வர்றது. சுண்ணாம்பு எலுமிச்சம்பழம் ரெண்டையும் கலந்து இந்த இடத்துல வச்சுக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே உங்களுடைய நர்வ் சென்டர்ஸை ஆக்டிவைஸ் பண்ணுது. யூ வில் பி ஏபிள் டு திங்க் வெரி பாசிட்டிவ்லி. ஒன்று. ரெண்டாவது, தேர் ஆர் ஆல்வேஸ் நெகட்டிவ் எனர்ஜிஸ். ஒரு பாசிட்டிவ் இருந்தால் ஒரு நெகட்டிவ் இருக்கும். ஸோ நிறைய நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும். யாராவது இந்த செய்வினை கர்மாந்திரம்லாம் பண்ணுறானுங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இடத்த தான் அட்டாக் பண்ணுவாங்க. தட் இஸ் தி என்ட்ரி பாயிண்ட் யுவர் சிஸ்டம். அப்போ யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி குங்குமமெல்லாம் வச்சுட்டு இருந்தாக்கா அவங்க அந்த எனர்ஜி நெகட்டிவ் வர்றபோது இதை புஷ் பண்ணிவிடும். இது பெரிய விஷயம், நிறைய பேருக்கு தெரியாது. இந்த ஸ்டிக்கர் போர்ட்லாம் வைக்கக்கூடாது. இப்போ நீங்கள் சின்ன கேர்ள்ஸ் எல்லாம் இருக்கீங்க, நீங்கள்லாம் ஒரு 5:45 மணிக்கு ரோட்டில் போகிறீங்க இல்லையா, அதுக்கு நாங்கள் வந்து அசரசந்த வேலை அப்படின்னோம். அசுரர்கள் உலா வருகிற நேரம்னு அர்த்தம். அவங்களுக்கு இந்த கன்னி பொண்ணு இல்லை, இது வரைக்கும் செக்ஸ் எல்லாம் பண்ணாத ஒரு பொண்ணுடைய உடம்பு கிடச்சா பிடிச்சிக்குவானுங்க. 2 காரணம் இருக்கும். ஒன்று கன்னி பெண்ணுங்கிறது, இன்னொன்று இது முன்பிறவியில் அவனுக்கும் இந்த ஆத்மாவுக்கும் சம்மந்தம் இருக்கும். இது உலகத்தில் மண். அப்போ அந்த மாதிரி ஒரு ஆள் இந்த உடம்புக்குள்ளே வந்துட்டான்னு வை, கன்னி பெண்ணோட உடம்புக்குள்ளே, இவளுக்கு ஒன்றுமே தெரியாது. இவளை யாரும் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, செக்ஷுவல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் ஆள் கண்ணுக்கே தெரியாது. இப்படிலாம் இருக்குதுன்னா உங்களுக்கு நம்பிக்கை வருதா? அதனால தான் நம்ம பெரியவங்க இந்த இடத்துல குங்குமம் வச்சுக்கோ, சந்தனம் வச்சுக்கோ, விபூதி வச்சுக்கோ, இதெல்லாம் சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். அப்போது அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸு உங்களுக்குள்ளே அட்டாக் பண்ணாமல் இருக்கிறதுக்கு அது உதவும். இந்த ஸ்டிக்கரு இதெல்லாம் உதவாது, பேப்பர் அது. ஸோ இதெல்லாம் நம்ம பெரியவங்க நல்லா தான் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. அண்டு பீப்புள் ஆர் நாட் ஃபாலோயிங். இப்போ வந்து பீப்புள் ஆர் மோர் இன்டு ஃபேஷன் தென் ப்ராக்டிக்கல் ஸ்பிரிச்சுவாலிட்டி. அப்போ ப்ராக்டிக்கலில் இதெல்லாம் வரும், ஃபேஷனில் இதெல்லாம் வராது, மக்களுக்கு புரியல. அதே மாதிரி இப்போது பார்க்க வெத்தலை பீடா போடுறாங்கள்ல, நாட் பான்பராக். இந்த சாப்பிட்டு முடிச்ச உடனே அந்த காலத்தில் கடவுளுக்கே உண்டு, தாம்பூலம் தர்சயாமி அப்படின்வாங்க, தாம்பூலத்தை சாப்பிட்டு கடவுளேன்ட்டு. அது என்ன, ஒரு வெத்தலை, கொஞ்சோண்டு சுண்ணாம்பு, ஒரு பாக்கு, ஒரு லவங்கம், அதை வச்சு அந்த சாமிக்கு படைக்கிறதாக ஐதீகம். இது நமக்கு ரொம்ப டைஜஸ்டிவ்க்கு உதவும். அதனால் நம்ம அந்த காலத்தில் பெரியவங்க என்ன பண்ணாங்க, இந்த டைஜின்னு ஜெலுசில்லு இதெல்லாம் தேடி அலையாமல், ஆனால் இந்த மாடு மாதிரி எப்போ பாரு கப்புளுக்கு பொண்ணு பல்லெல்லாம் கரையேறி இருக்கும், அப்படி இல்லை. ஹீட்டு ஒரு அளவோட ஒரு தாம்பூலம் நீ சாப்பிட்டியானா உனக்கு நல்லா ஜீரணமாகும். அதுக்காக அதை கண்டுபிடிச்சாங்க. இவங்க அதை விட்டு போட்டு நிறைய போட்டு கொதப்பி அதை நோண்டுறதுக்காக 2 குச்சி வச்சு பண்ணி 40 வயசுலேயே பல்லெல்லாம் கீழே விழுந்துடும். ஸோ எந்த ஒரு விஷயம் நல்லது தான், ஆனால் மக்களுக்கு அதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும்னு தெரியல. அதிக விஷ்டி அனாவிஷ்டின்னுவாங்க. எந்த ஒரு விஷயம் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம்ங்கிற மாதிரி லிமிட்டடாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. எல்லாமே நல்லது. சித்தார்த்தன் உண்மையை தேடி போகிறாரு. ஒரு இடத்துல உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. 48 நாள் சாப்பிடவே இல்லை. எப்போ பாரு அவருக்கு சோறு மேலேயே ஞாபகம். என்னடா அது, நம்ம ராஜகுமாரியை விட்டுட்டு ராணியை விட்டுட்டு எல்லாம் விட்டு வந்து உட்காந்துருக்கோம், சோத்தை பற்றியும் நினச்சிட்டு இருக்குமே, இதுக்காகவா நம்ம சித்தார்த்தனா கிளம்பணும் அரண்மனையை விட்டு அப்படின்னு. அப்போ ஒரு மியூசிக் பார்ட்டி அந்த வழியாக டொயின் சித்தார் வாசிச்சுன்னு போகிறாங்க. அதை கேட்ட உடனே அவர் எந்திரிச்சு சாப்பிட ஆரம்பிக்கிறார். எல்லோரும் என்னன்னாங்க, இந்த சித்தார் பார்ட்டி ஒரு பாட்டு பாடினாங்க, இந்த சித்தாருடைய நரம்புகளை மீட்டாமல் விட்டால் அதில் மியூசிக் வராது, ரொம்ப மீட்டினா தந்தி அருந்துடும், அந்த மாதிரி நம்ம உடம்பு தான் சித்தாரு, இதை அளவாக சாப்பிட்டுக்கிட்டு வைக்கணும், அற்றால் அளவறிந்து உண்காருன்னா அளவாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும், இதுதான் நான் கற்றுக்கிட்ட விஷயம், அதனால் நான் சாப்பிட்றேன் அப்படின்னாரு. சாப்பிடாத விட்டுட்டா மீட்டவே இல்லைன்னு அர்த்தம். அது மீட்டலை, மீட்டணுன்னா அதுக்கு டொயின் பண்ணி ஆகணும் இல்லையா, அளவுக்கு மேலே மீட்டினா அருந்து போயிடும். அந்த மாதிரி ரமண மகரிஷி வெங்கட்ராமனா மதுரையிலிருந்து வந்து ரமணாசிரமத்தில் இருந்தார். அப்போ வேலூர்லேருந்து ஒரு பொம்பளை, சாமி உங்களுக்காக நான் 4 மணிக்கு எழுந்திரிச்சு மடியாக தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு சமைச்சு கொண்டாந்துருக்கேன் அப்படின்னு ஒரு கேரியர் கொண்டாடுறான். இவர் ஐயோ இன்னைக்கு கிருத்திகை ஆச்சேம்மா, நான் சாப்பிட்றதில்ல விரதம் அப்படின்னுறாரு. அந்த அம்மா அந்த கேரியர் வச்சு ஒரு மூலையில் போய் சுருண்டு படுத்துக்குது. ரமணர் படுத்துக்கிட்டார். அப்போ முருகர் ஒரு குழந்தைய வந்து பட்டுன்னு ஒரு அடி கொடுக்குறாரு.
நீ சாப்பிட்ணுங்கிறதுக்காக அந்த பொம்பளை 4 மணிக்கு எழுந்திரிச்சு உனக்கு சமைச்சு கொண்டாந்துருக்கா? நீ ஏதோ கிருத்திகை விரதம் நான் மோட்சத்துக்கு போகிறேன்னு சொல்லிக்கிட்டு சாப்பிடாம இருக்கிறதுனால அவள் சாப்பிடாம இருக்கா? உனக்குள்ளேயும் அந்த ஆத்மா தான் இருக்குது, அவகிட்டேயும் அந்த ஆத்மா தான் இருக்குது. நீ உன்னால் அந்த ஆத்மா நீ பட்னி அப்படின்னு உன்னை எந்திரிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் ரமணர் வாழ்நாள் பூரா விரதம் இருந்ததே கிடையாது. அவரே சமையல் ரூம்குள்ளே போவார், கீரைலாம் அலைஞ்சி கொடுப்பாரு, வேஸ்டான மெட்டீரியல் எல்லாம் வச்சு துவையல் கியல் பிரண்டை அதெல்லாம் பண்ணுறதுக்கான சிஸ்டமெல்லாம் அவரே கண்டுபிடிச்சார். ஸோ அவர் கடைசி வரைக்கும் இந்த விரதங்களை இந்த இன்சிடென்ட் தான் அதுக்கு காரணம். அப்படி எல்லாத்துக்கும் பின்னாலேயும் டோட்டல் நெகட்டிவும் கிடையாது, டோட்டல் பாசிட்டிவும் கிடையாது. பேலன்சிங் இஸ் த ஆர்ட் ஆஃப் லைஃப். ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணும். நம்ம நினச்சின்னு இருக்கோம் இன்றைக்கி உள்ள சிஸ்டம் எல்லாம் ரொம்ப நல்ல சிஸ்டம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த கால சிஸ்டம் தான் ரொம்ப நல்லது. வி ஆர் ஜாயிண்ட் ஃபேமிலிஸ் இந்த ப்ரீவியஸ் டைம்ஸ். இப்போ எவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு குடும்பத்தில் 3 பேர் இருக்காங்கன்னா அத்தனை பேரும் கொண்டாந்து அந்த அம்மாக்காரிக்கிட்ட பணத்தை கொடுப்பாங்க. அம்மாக்காரி 3 மருமகளையும் ஒரே மாதிரி நடத்திக்கிட்டு தன்மையாக அழகாக குடும்பத்தை நடத்தின்னு இருப்பாங்க. டிவிஷன் ஆஃப் லேபர் ரொம்ப நல்லா இருந்தது அந்த வாழ்க்கை. அப்புறம் சுயநலம் ஆயிடுச்சு. இவன் அவனுடைய தங்கச்சிக்கு நான் கல்யாணம் பண்ணோம், இந்த பொண்ணை கட்டிக்கிட்டான். இந்த பொண்டாட்டி என்ன சொல்லுவா, நீங்கள் வாங்க தண்ணி கொடுத்தணும் புடலாம், இங்கே இருந்தாக்கா உங்கள் தங்கச்சி கல்யாணத்துக்கு துட்டு கேட்பாங்க அப்படின்னும். இவளே இன்னொருத்தனுக்கு தங்கச்சி, இவங்க அண்ணன் அப்படின்னு நினச்சிதான் இவளுக்கு கல்யாணம் ஆகிருக்குமா? தண்ணி கொடுத்தனும் பிரிப்பா. இப்படி தான் இந்த சொசைட்டி கெட்டு போச்சு. திருவள்ளுவர் சொல்கிறார், அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளித்தட்டுங்கிறார். அன்பு இல்லாத ஒரு வாழ்க்கை என்பது ஒரு வறண்ட பாலைவனத்தில் பட்டு போன மரங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி அப்படிங்கிறார். அப்போ அன்புங்கிறது இன்றைக்கி இல்லை, எல்லாம் காரியவாதம், சுயநலம். அண்டு ஒரு என்ன சொல்கிறது, பசங்களே சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு ஒரு அப்பா அம்மா அந்த பசங்களை வளர்த்துருப்பானுங்க. இவங்க இந்த மாதிரி தனி கொடுத்துன்னு போயிடுறாங்க. அப்போது அந்த வீட்டில் இருக்கிற பாட்டி என்ன சொல்கிறா, நீங்கள் எதனா ஹோட்டலில் போய் கணக்கு எனக்கு எழுதுறது தானே, சும்மா தண்டமாக உட்காந்து கேளு அப்படின்னுவான். அந்த வயசில் அவன் ஏதோ என் பிள்ளைங்கள்லாம் எனக்கு கடைசி காலத்தில் கஞ்சி ஊற்ற போகுதுன்னு உட்காந்துக்கிறான். இதுங்க இப்படி பண்ணதுனால அவன் போய் எங்கேயோ ஹோட்டலில் கணக்கு எழுதுன்னு ஒரு தோசை கொடுத்தா டீ கொடுத்தா குடிச்சிட்டு 300 ரூபா 400 ரூபா கொடுப்பான், அந்த வாங்கின்னு வந்துன்னு இருக்கான். நல்லா யோசனை பண்ணு. ஒரு குடும்பம் இருந்தது, ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க. அதில் வயசான ஒரு அண்ணொன்னே இவங்க என்ன பண்ணாங்க, அவங்க பெட்ரூம் எதுக்கு, இவங்களுக்கு கட்டில் மெத்தெல்லாம் எதுக்குன்னு சொல்லி வீட்டில் ஒரு ஃப்ரண்ட் ரூம் இருக்கும் இல்லையா, அந்த வராண்டா கதவு திறந்து ஒன்று, அங்கே ஒரு பாய் தலைகாணி போட்டுட்டு ஒரு சாதாரண தட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ பையன் கேட்குறான், மகன் பேரன் என்னான்ட்டு. அவங்களுக்கு தான் வயசாகிடுச்சு, எதுக்கு அவங்களுக்கு கட்டில் மெத்தெல்லாம், நாளைக்கு சுடுகாட்டுக்கு எடுத்துன்னு போகிற போது கேட்டுக்கிட்டே இருந்தால் எடுத்துன்னு போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இந்த பையன் என்ன சொன்னான்னா, தாத்தா இறந்தப்புறம் அந்த தட்டு பத்திரமா என்கிட்ட கொடுத்துருன்னானா. அப்போ எதுக்குன்னானா, நான் உனக்கு கொடுக்கணும் இல்லை நானா, இவன் அவங்க ஒப்பனு கொடுத்த மாதிரி அவன் இவனுக்கு கொடுக்க போகிறான் ஒரு நாள். இதெல்லாம் தான் நம்ம பெரியவங்க சொல்லி கொடுத்தாங்க, நம்ம இதெல்லாம் படிக்க மாட்டோம்ல. முக்காலுக்கு ஏகாமுன் முன்னரையில் வீழாமுன், 2 கால் போயிட்டு குச்சி வச்சுக்கிறோம்ல, அப்போ 3 கால் வந்துடுது. ஸோ முக்காலுக்கு 3 கால்களுக்கு ஏகாமுன்பு முன்னரையில் வீழாமுன், கொண்டாந்து ஃப்ரண்ட் ரூமில் போடாது முன்னே கட்சி ஏகம்பனையே நினை, காஞ்சிபுரத்தில் இருக்கிற ஏகாம்பரேஸ்வரரை கும்பிடுறா பாவி அப்படின்னு அர்த்தம். ஸோ நமக்கு எதுவுமே பெரியவங்க கற்றுக் கொடுக்கல, இன்றைக்கி எல்லாம் செல்ஃபோனில் மாட்டின்னுக்குதா. ஸோ ஆல் தி சில்ட்ரன்ஸ் ஆர் வேஸ்டிங் த டைம் இன் கோயிங் த்ரூ ஆல் தீஸ் அப்சர்வ் திங்ஸ் அண்ட் அன்ப்ரொடக்டிவ் திங்ஸ். அந்த இப்போல்லாம் ஒரு டிவி வந்தே ஜனங்களை கெடுத்துருச்சு, செல்ஃபோன் ரொம்ப ரொம்ப கெடுத்துருச்சு இல்லையா. ஸோ நோ இன்ட்ராக்ஷன் இன் த ஃபேமிலிஸ், everyone is confined to their cell phones, or most of the ladies are confined to these television serials. அதில் யாரோ ஓடி போகிறது, திட்டுறது, கொடுமைப்படுத்துறது பார்த்து இவங்களும் அப்படியே ஆகி போடுறாங்க. எல்லா டெலிவிஷன் சீரியல் பாரு, எல்லாமே மாமியார் கொடுமைப்படுத்துறது, வயசானவங்களை இது பண்ணுறது, நாத்தனார் கொடுமை, இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எவ்ரி திங் ஹஸ் சேஞ்ச்டு. நோ ஒன் எவர் ட்ரைஸ் டு டீச் யூ வாட் இஸ் குட் ஃபார் லைஃப், எது நல்லது அப்படின்னு உங்களுக்கு சொல்கிறது இல்லை. அப்போது வேலை நமனும் வருவானில் தம்பி தனையர் துணையாமோ, யம தர்மம் வர்றபோது என் தம்பி என் மச்சான்னா விட்டு போகிறானா இல்லையா, யம வருவான், பாச கயத்தை எடுத்துக்கிட்டு வர போகிறான், நீ என் சொந்தம் பந்தம்னு சொன்னால் விட போகிறானா. வேலை நமனும் வருவானில் தம்பி தனையர் துணைவாமோ. அப்போ என்ன பண்ணோம், உம்பர் பரவும் திருத்தணிகை மலைமேல் இருப்பார்க்கு தும்பக்குடலை எடுக்காமல் அவல வயிற்றை வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் அலைகின்றேன், சிவகனியை சேர கருதுகிறேன். தேவர்கள்லாம் கும்பிட்ற திருத்தணி மலை மேலே இருக்க முருகனுக்கு பூக்கூடை எடுத்துன்னு போய் பூஜை பண்ணலான்னு எனக்கு தோணவே இல்லை.
இந்த வயிற்றை வளர்க்கறதுக்கு சரவணபவன் போகலாமா, கேஎஃப்சி போகலாமா, சங்கீதா போகலாமான்ட்டு நான் அலைஞ்சிக்கிட்டு சாணி போட்டுன்னு உட்காந்துருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒன்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் வாட் லைஃப் இஸ் அண்ட் வாட் லைஃப் இஸ் நாட், வில் பெர்ஃபெக்ட். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், செல்கதிக்கு யாதும் குறைவில்லை கண்டாயங்கிற மாதிரி வி வில் பெர்ஃபெக்ட் லைஃப். இதெல்லாம் போச்சு. இன்றைக்கி வி ஆர் லிவிங் இன் கலிகாலம். கலிகாலத்தில் எந்த வேல்யூஸுமே கிடையாது. பெரியவங்களை யாரும் மதிக்கிறது இல்லை, பந்தம் பாசமெல்லாம் கிடையாது. ஒரே குடும்பத்தில் அக்கா தங்கச்சி 2 பேர் இருப்பாங்க. அப்பங்காரன் கஷ்ட காலத்தில் ஒரு 5 சவரன் போட்டு அனுப்பிச்சிருப்பான் அக்காவை. தங்கச்சி கல்யாணம், இவளுக்கு 10 சவரன் போடுறான். அப்போ அக்காவும் அத்தையும் பேரும் வந்துடுவாங்க. கல்யாணத்துக்கு முன்னால் 5 சவரன் எங்களுக்கு வரலன்னா நாங்கள் கல்யாணத்துக்கு வரமாட்டோன்னுவாங்க. ஒரு தங்கச்சி கல்யாணம் ஆகுது அப்படின்னு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு அவளுக்கு 5 சவரன் ஜாஸ்தி கொடுக்குறது, எனக்கு கொடுக்கலன்னா கல்யாணத்துக்கு வரமாட்டேன்னு சொல்கிற ஒரு அக்கா இல்லையா? இதெல்லாம் தானே இன்றைக்கி சொசைட்டி. நீங்கள் பார்த்துன்னு தானே இருக்கீங்க. Question from Sainathan Sivashankar. ஆதிசங்கரர் சிவபெருமானிடம், என் மனம் என்பது ஒரு குரங்கு போன்றது, அதை வைத்து நீங்களே வித்தை காட்டிக் கொள்ளுங்கள் என்று தாங்கள் ஆதிசங்கரராக வந்தபோது சொன்னதாக குறிப்பிட்டுள்ளீர்கள். அவ்வளவு சஞ்சலமான மனதை அடக்கி நெறிப்படுத்த சாதாரண மக்கள் என்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும்? ஆதிசங்கர் என்ன சொல்கிறாரு, சிவபெருமானே, நீ பிட்சாடன கோலத்தில் கோமணம் கட்டிக்கின்னு நின்று ரோட்டில் பிச்சை பாத்திரம் எடுத்துன்னு போனால் யார் உன்னை மதிக்கிறான்? அதனால் நான் ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் குரங்கு வச்சுருக்கேன். அந்த குரங்கு ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடுது, பாடாத பாட்டெல்லாம் பாடுது. அதனால் நீ அதை கையில் பிடிச்சின்னு போ, நான் உங்கள்கிட்ட கொடுத்துட்றேன். அது போடுற சேஷ்டையெல்லாம் பார்த்து ஜனங்க நிறைய உன் பிச்சை பாத்திரத்தில் போடுவாங்க அப்படின்னு சொல்கிறார். என்ன ஏன் குரங்கு அப்படின்னா ஆதிசங்கர் சொல்லுகிறார், மனஸ் கபிம், என் மனம் என்ற குரங்கு அது, சொன்னால் கேட்க மாட்டேன்றது அப்படின்னு. அப்போ சித்தியெல்லாம் பெற்றாலும் சிரமடக்க கற்றாலும் மனமடக்க கல்லாருக்கு வாயேன்னு பராபரமே. யூ மே ஹேவ் ஆல் அக்கல்ட் அண்ட் பவர், பட் மனசு அடக்கலைன்னு சொன்னால் நீ எதை அடைந்தாய் இந்த உலகத்தில் அப்படின்னு அர்த்தம். அந்த அந்த மனசை அடக்கிறது. அப்போ மனசை அடக்கிறது எவ்வளோ கஷ்டமான விஷயம் இல்லையா? நீ ஒரு ஆளை கண்ணை கட்டி காதில் காட்டுன்னு வச்சு வாயில் துணி வச்சு அடித்து கையை காலை கட்டி ஒரு ரூம்குள்ளே போட்டு நல்லா சீல் வச்சு லாக் பண்ணிட்டேன்னா கூட மனசு அமெரிக்கா போயிட்டு வந்துடும் யாராலையும். அப்போ சித்தியெல்லாம் பெற்றாலும் மனமடக்க கல்லாருக்கு வாயேன்னு பராபரம்னா இதுதான் அதுக்கு அர்த்தம். மனசு கர்மேந்திரியம், அதை அடக்கவே முடியாது அப்படின்னு அர்த்தம். அப்போ மனதுக்கண் மாசு இளநாதல் அனைத்தரன் ஆகுல நீரவிட, எல்லா தர்மங்களையும் விட பெரிய தர்மம் மனசில் கல்மிஷம் இல்லாமல் இருப்பது அப்படின்னு திருக்குறள் சொல்லுகிறார். இப்போ நாம் மனசை என்ன பண்ணணும் பியூரிஃபை பண்ணுறதுக்குன்றது இந்த கேள்வி. புறந்தூய்மை நீரால் அமையும், அகந்தூய்மை வாய்மையால் காணப்படும். வெளியில் க்ளீனானா லைஃப் பாய், டெட்டால் சோப்பு, மைசூர் சாண்டில் சோப்பெல்லாம் போட்டு குளிச்சுக்கோ, அது வெளி எக்ஸ்டர்னல் பியூரிட்டி. அகந்தூய்மை உள்ளுக்குள்ளோ நீ பியூராக ஆகணும்னு என்ன பண்ணணும், வாய்மையால் காணப்படும். அப்போ வாய்மை என்பது என்ன? நீ எதை நினைக்கிறியோ அதை பேசுறது, எப்படி பேசுனியோ அப்படி நீ நடந்து காட்டணும். மனம் மொழி மெய், மனம் மொழி மெய் உடம்பு, இந்த மூணுலேயும் சிங்கரனைஸ் ஆகிறது, லயப்படுவது இல்லையா? அதுதான் மனதுக்கண் மாசிலனாதல். அப்போது இது உன்னை பொறுத்த மாத்திரம் நீ எதை நினைக்கிறியோ அதை பேசணும், என்ன பேசுறியோ அப்படி நடந்து காட்டணும். அதுதான் உன்னை நீ தூய்மைப்படுத்துவதற்கான ஒரு வழி. இன்றைக்கி நம்ம அப்படி முடிதா? யாராவது சத்தியம் வைக்க சொல்கிறான்னு வை, இந்த குட்டி பசங்கள்லாம் என்ன பண்ணும், மனசுக்குள்ளே சொல்லிட்டு சத்தியமாக அப்படின்னும், உள்ளுக்குள்ளே சொல்லிட்டாங்க சத்தியம், வெளியே சத்தியமாக சொல்லுவாங்க. அதனால் நீ சத்தியம்ன்றது இல்லவே இல்லை, எல்லாரும் போய் சொல்கிறாங்க. இது எப்பயோ ஆரம்பிச்சிடுச்சு. ராமர் சோர்வாக இருக்கும்போது வசிஷ்டர் அவருக்கு உபதேசம் செய்த யோக வாசிஷ்டத்தின் சாரத்தை விளக்கவும். ரொம்ப சிம்பிள். வெயில் அடித்தாலையும் மழை பெஞ்சாலையும் ஒரு ஈக்குவல் மைண்டில் இருக்கணும், அவ்வளோதான். யோக வாசிஷ்டம் என்பது வெயில் மழை ரெண்டையும் ஒரே மாதிரி எடுத்துக்கிறது. ஒற்ற நோய் நோன்றல்னா என்ன? வெயிலையும் மழையும் சமமாக பாய்க்கிறது, இன்பத்தையும் துன்பத்தையும் ஒரே மாதிரி மைண்ட் செட்டில் எடுத்துக்கிறது, அதுதான் யோக வாசிஷ்டம். அதனால தான் ராமரை கூப்பிட்டு நீ முடிசூட்ட கொள்ள வேண்டும்னாலையும் அப்படியே இருந்தார்.
நாளைக்கு காட்டுக்கு போகணும் கைகை சொன்னாலையும் அன்றளந்த தாமரையை வென்றதம்மா, அப்போ தான் மலர்ந்த தாமரை மாதிரி அவர் ஃபேஸ் நல்லா ப்ளூமிங்காக இருந்துச்சான். ஸோ ரெண்டையும் ஒரே மாதிரி எடுக்கிற மனோபாவம் அந்த யோக வசிஷ்டத்திலிருந்து தான் அவருக்கு அந்த வசிஷ்ட முனிவர் கற்றுக் கொடுத்தார் அதை. அதனால் மழையும் வரும் வெயிலும் வரும், வாழ்க்கை ஒன்று தான், இரவு வரும் பகலும் வரும். ஒரு சினிமா பாட்டு கூட கற்றுக்கல நீங்கள். இரவும் வரும் பகலும் வரும், உலகம் ஒன்றுதான், உறவும் வரும் பிரிவும் வரும், வாழ்க்கை ஒன்றுதான், இதயம் ஒன்றுதான். ஓகே, ஸோ இதுதான் யோக வாசிஷ்டம். அக்செப்டிங் போத் திங்ஸ் வித் த சேம் மைண்ட் செட். நெய்தர் ஹாப்பி when something good happens, nor sad when something negative happens. ரெண்டும் ஈக்குவலாக எடுத்துக்கிறது, அதுதான். எதை பற்றி நினைக்கிறோமோ அதுவாகவே நாம் ஆகிவிடுவோம் என்கிறீர்கள். அது எப்படி பாசிபிள்? The death of a caterpillar is the emergence of a beautiful butterfly. இப்போ அந்த கேட்டர்பில்லர் இல்லையா, அது வந்து எப்போ பாரு நினச்சிக்கிட்டே இருக்கான். அதை ஏதோ இதுக்குள்ளே போட்டு வைக்கிறாங்க, ஒரு குழவி கூடு மாதிரி இல்லையா, அதுக்குள்ளே போட்டு வைக்கிறாங்க. அது அந்த தாட்லேயே வந்து வண்ணாத்தி பூச்சியாக வெளியே வருதான், பட்டர்ஃப்ளை மாதிரி வெளியே வருகிறதான். அதனால் நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான் வாழ்க்கை. மேன் இஸ் எ திங்கிங் மெஷின். ஸோ நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உன்னுடைய வாழ்க்கை. இஃப் யூ வாண்ட் டு பிகம் எ பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, யூ வில் பிகம். If you want to become a cricketer, you will. If you don't have any ideas, your upbringing and life will remain what you are, as Kupusami Govindasamy. So எண்ணங்கள் தான் வாழ்க்கை. அப்போ வெள்ளத்தனையது மலர் நீட்டம், மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு. ஒரு தண்ணி 40 அடி இருந்தால் தாமரையோட அந்த ஸ்டெம் 40 அடி போகும், கொஞ்சோண்டு இருந்தால் கொஞ்சம் தான் வரும். அந்த மாதிரி மனிதன் எவ்வளோ பெருசு நினைக்கிறானோ அவ்வளோ பெருசாக வாழ்க்கையில் உயர முடியும். அப்போது தள்ளினும் தள்ளாமை நிறுத்து, நான் முயற்சி செய். நீ 20 அடி லாங் ஜம்ப் போகணும்னு நினச்சி ஓடு, நடுவில் நீ கொஞ்சம் யோசனை பண்ணிட்டேன்னா 4 அடி தான் குதிப்பேன். உன்னால் முடியும்னு நீ நம்பணும். ஒரு வால் இருந்தது பிட்வீன் ஈஸ்ட் ஜெர்மனி அண்ட் வெஸ்ட் ஜெர்மனி, பெர்லின் வால்னு சொல்லுவாங்க. ஈஸ்ட் ஜெர்மனி வாஸ் கம்யூனிஸ்ட், வெஸ்ட் ஜெர்மனி வாஸ் கேபிட்டலிசம். அதனால் அந்த காலத்தில் இந்த கம்யூனிஸ்ட் கண்ட்ரியில் இருந்தவங்களுடைய ஒரே நோக்கம் செவரேறி அந்த பக்கம் போயிட்டா கொஞ்சம் வசதியாக இருக்கலாங்கிறதுக்காக. ஆனால் ரொம்ப உயரமான வால். ஸோ ஒருத்தன் என்ன பண்ணுறான், ஓடி வரான், அவனுக்கு பின்னால் போலீஸ்காரன் துவச்சின்னு வர்றான், கண்ணுன்னு பயம் இருக்கும். அதனால் கஷ்டப்பட்டு செவரேறி அந்த பக்கம் குதிக்கிறான். அங்கே ஒரு சைக்கிள் இருக்குது, அதை எடுத்துன்னு ஸ்பீடாக பெடல் போட்டு நல்லா போயிட்டு திரும்பி பார்க்குறான். யாரும் துரத்தலன்னு தெரிஞ்சு அவன் வெஸ்ட் ஜெர்மனுக்கு வந்துட்டான்னு தெரிஞ்சது. அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வந்துதான், நமக்கு சைக்கிளே ஓட்ட தெரியாதே, நம்ம எப்படிடா ஓட்டுன்னு வந்தோன்ட்டு ஊந்துட்டான். அதனால் நெகட்டிவ் சுச்சுவேஷன் ஃபோர்ஸஸ் யூ டு பிரிங் அவுட் யுவர் ஓன் இன்னரண்ட் ஸ்ட்ரென்த். ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷன் இருந்தால், ஒரு 120 கேஜி இருக்கிறவங்க கூட புலி தோற்றதுன்னு தான் ஓடுவானா இல்லையா, அந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் ஷுட் பி தேர் இன் லைஃப் ஃபார் எ பர்சன் டு ப்ரோக்ரஸ். அப்போது மைண்ட் கோஆப்ரேட் பண்ணுது. இவ்வளோதான் வாழ்க்கை. அதனால் இந்த கேள்விக்கான விடை என்பது அவர் ஓன் தாட்ஸ் மேக் அவர் லைஃப், இட் கான்ஸ்டிடியூட்ஸ் அவர் ஓன் லைஃப். பிரார்த்தனையால் உடல் வேதனையை குறைத்து கொள்ள முடியுமா? பிரார்த்தனைன்றது வந்து கான்சன்ட்ரேட்டடாக இருந்தால் யூ ஆர் கோயிங் பியாண்ட் யுவர் பாடி கான்ஷியஸ்னஸ். ரமணர் இருந்தார், அவருக்கு லெஃப்ட் கையில் ஷோல்டரில் கேன்சர். அப்போ வேலூர்லேருந்து பெரிய டாக்டருங்கெல்லாம் போகிறாங்க, நாங்கள் உங்களுக்கு அனஸ்தீஷியா குளோரோஃபார்ம் எல்லாம் கொடுக்கணும், எதுக்கு அப்படிங்கிறார். அப்போ தான் வலி தெரியாது அப்படின்னு. அது சரி, ஆனால் நான் கடவுளை நினைப்பேனா நினைக்க மாட்டேனா, ஜபம் பண்ணுவேனா பண்ண மாட்டேனா அப்படின்றார். அதெல்லாம் பண்ண மாட்டீங்க, யூ வில் கோ இன்டு ஒரு நான் கான்ஷியஸ் லெவல் அப்படிங்கிறாங்க. அப்போனா வேணாம், நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணுங்கன்னு கண்ணாடி தூக்கி போட்டு இந்த கையில் புக்கு வச்சுன்னு தனக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி ஆப்ரேஷனுக்கு ஒத்துக்கிட்டார் அவர். ஸோ அது ஒரு மைண்ட் ஃபோக்கஸ், மைண்ட் கான்சன்ட்ரேஷனில் ரமணெல்லாம் அதை முடிஞ்சது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி வேணான்னா குளோரோஃபார்ம் லெவலுக்கு போங்க, இல்லை ஒரு மாத்திரை போட்டுன்னு தூங்கிடுங்க. ஐயப்பனின் அவதாரம் எதற்காக நிகழ்ந்தது? இது நம்மளா புராணங்களில் சொல்லுகிற பலவிதமான இது. ஆக்சுவலாக ராமர் தான் ஐயப்பனாக வந்தார். ஸ்ரீராமோ விக்கிரவான் தர்ம,
ஸ்ரீராமன் என்ற விக்கிரகத்தின் பெயரால் அறியப்படுபவன் எவனோ அவன்தான் தர்மத்தினுடைய பிரதிபிம்பம் அப்படின்னு அர்த்தம். ஸோ ராமர் வனவாசம் வந்த காலத்தில் சபரி பீடத்துக்கு வந்தார். அங்கே சபரி சொன்னால், நான் மதங்க ரிஷியுடைய சிஷ்ய, இந்த மாதிரி ஒரு யுக புருஷன் வரப்போகிறான் அப்படின்னு சொல்லியிருந்தார்ப்பா, இந்த சாப்பிட்டுன்னு கொஞ்சம் கட்சி எச்சப்பழம் கொடுக்குறான். இவர் சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வேணும்ன்ட்டு அவர் சொல்கிறான், எங்கள் குரு சொல்லியிருக்கார் மதங்க ரிஷி, நீ எனக்கு மோட்சத்தை கொடுப்பேன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இடத்துல நெருப்புக்குள்ளே நீ போ அப்படிங்கிறார். அவன் நெருப்பில் போயிட்டு அந்த இடம் தான் இன்றைக்கி நீங்கள் சபரிமலை போகிற போது இருக்கிற சபரி பீடம். ஸோ ராமர் பம்பா நதிக்கு வந்திருக்காரு, சபரி பீடத்துக்கு தான் அவன் போயிருக்காரு. அந்த இடம்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது ஒரு காரணம். ரெண்டாவது, ராமாவதார காலத்தில் கைகேயிக்கு எப்போ பாரு ஒரு குறை இருந்தது. என்னதான் நம்ம காட்டுக்கு ராமரை துரத்தினாலையும் பரதன் ராமருடைய செருப்பு வச்சுருந்தாங்கிறானே தவிர அவன் அரசாட்சியில் உட்காரவே இல்லை ராஜாவா, நம்ம பிள்ளை என்றைக்காவது ராஜா ஆக மாட்டானாங்கிற ஒரு குறை அவளுக்கு இருந்தது. அதனால் ராமர் இந்த உலகத்தில் ஐயப்பனாக வந்தபோது தசரதன் பந்தள ராஜா ராஜசேகர பாண்டியனாக வரான். அவனுடைய மனைவியாக கைகேயி வருகிறாள். ராமாயண காலத்து கைகேயி தான் ராஜசேகர பாண்டியனுடைய மனைவி வந்து ஐயப்பனுக்கு சிற்றன்னைன்ற இல்லையா, சித்தி, அந்த மாதிரி தான். அப்போ பரதனாக இருந்தவன் அவங்க ரெண்டு பேருக்கும் குழந்தையாக பிறக்கிறான். ஐயப்பன் கண்டெடுக்கப்பட்டவர். ஒரு ரிஷி பத்தினி, நான் அந்த இடத்துக்கெல்லாம் போயிருக்கேன். காந்தமலையில் ஒரு இடம் இருக்குது, மேலே அந்த கல்லுப்பாறை மேலே சடாட்சர சக்கரை இருக்கும், அது கீழே ஒரு குகை இருக்கும். அங்கே தான் ஐயப்பனை ஒரு ரிஷி பத்தினி கொடுக்க அதை கொண்டு வந்து ராஜசேகர பாண்டியும் வளர்த்துக்கிட்டான். அதனால் ராமனாக இருந்தவர் ஐயப்பனாக வர்றாரு, பரதனாக இருந்தவன் சிற்றன்னைக்கு மகனாக பிறக்கிறான், கைகேயி இருந்தவன் சிற்றனையாக வரான், தசரதான் தான் வரான். ராமாயண காலத்தில் கூனி இருந்தா இல்லையா, அவன் மந்திரி, மந்திரி இந்த பிரிவில். அப்போது ராமரை காட்டுக்கு அனுப்பிச்ச மாதிரி இந்த பிரிவிலையும் புலிப்பால் கொண்டு வான்னு சொல்லிட்டு ஐயப்பனை காட்டுக்கு அனுப்பிச்சிட்டு, அதுக்கப்புறம் அவர் வந்து எனக்கு வேண்டாம் ராஜேன்னு போய் தளத்தில் உட்காந்துக்கிறாரு. பரதம் பட்டம் கட்டி ஆடுறான். அப்போ அவளுடைய ஆசை நிறைவேறுது. ஏதோ ஒரு பிரிவில் நிறைவேறாத ஒரு ஆசை அவளுக்கு நிறைவேறுது. அப்போ இந்த உலகத்தில் நடக்கிற எல்லாத்துக்கும் காரணம் அவர் ஓன் டிசையர்ஸ். இப்போது கிருஷ்ணர் இருந்தார். கிருஷ்ணருக்கு வளர்ப்பு தாயார் யசோதை. கிருஷ்ணருக்கு கல்யாணம்லாம் ஆகிற போது யசோதை எந்த கல்யாணத்துலையும் இல்லை. ஏன்னா அவன் அங்கே இருந்தா நார்த் இந்தியாவில், இவர் துவாரகைக்கு வந்துட்டார். அதனால் எந்த கல்யாணத்தையும் அவள் பார்க்கல. அவளுக்கு ஒரு குறை இருந்தது யசோதைக்கு, நம்ம வளர்த்த பிள்ளை ஃபாஸ்டர் சன், அவன் கல்யாணத்தை நம்ம பார்க்கலையேன்னு. அதனால் அவள் வந்து பகுலா மாலி என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய ரிஷி அம்மையாக வந்து திருப்பதி மலை போகிறதுக்கு கீழே ஒரு இடம் இல்லையா, அந்த இடத்துல இருக்கான். இப்போது துர்வாச முனிவருடைய இதில் யார் சாத்வீகமான கடவுள்னு டெஸ்ட் வைக்கிறாங்க. அதில் எட்டி வச்சாருன்னு மகாலட்சுமி நான் இருக்கிற இடத்த எட்டி வச்சான்னு சொல்லிட்டு ஓடி போய் தவத்தில் உக்காண்டான். அவளை காணணும் சீனிவாசன் வந்து புத்துக்குள்ளே உக்காண்டாரு. அப்போது ஒரு மாடு வந்து டெய்லி பால் விட்டுன்னே இருந்துச்சு. இதை பார்த்துட்டு ஒரு அந்த மாட்டினுடைய மேய்க்கிறவன் வந்து அடிக்கிறான் இல்லையா, இதெல்லாம் கதை. அப்போ நீ வேதாளமாக சுற்றின்னு இருன்னு சீனிவாசன் சொல்லிடுறாரு. இந்த ஆசிரமத்தில் போய் இருக்காரு. அப்போ அவளுக்கு குறை இருந்தது இல்லையா, நம்ம கல்யாணம் பண்ணி பார்க்கலையேன்னு சொல்லிட்டு. அதனால் சீனிவாசனாக வந்தபோது அந்த பிறையில் யசோதையாக இருந்தவ பகுலாமாலியா வந்து பத்மாவதியை போய் கல்யாணம் பேசி முடித்து குபேரங்கிட்ட வட்டிக்கு கடன் வாங்கி திருப்பதி பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணோம். அப்போ அந்த பிறவினுடைய லிங்கிங் வந்து சேருதா இல்லையா? அப்படி தான் உலகம். இந்த உலகத்தில் ஏதோ ஒரு வகையில் நம்ம எல்லாமே இன்டர் கனெக்டடு தான். நிறைய பேரை நானே பார்த்துருக்கேன். இப்போ நான் திரேதாயுகத்தில் ராமராக இருந்த ஆத்மா என்னுடையது. அப்போ நான் ராமனாக இருந்தபோது ராவணனாக இருந்தா இல்லையா, அந்த ஆள் ஒரு சாமியாராக வந்தார். இந்த பிறவியில் போடி நாயக்குன்னு ஒரு சிந்தலச்சேரி சின்னமூன்னு இல்லை, அந்த ஊரில் லாடசங்கிலி சீங்குழல் பொன்னையா சாமி சுருளிமலை சோம்பேறின்னு அவருக்கு பேர். ஒரு சுருளிமலை கோகுக்குள்ளே உட்காந்துட்டு வெளியே வர்றபோது ஒரு கிளி அவர் மேலே வந்து உட்காந்தது. அதுக்கப்புறம் அவர் விறகு வெட்டியாக இருந்தவர் சாமி ஆகிட்டு திருப்பதிக்கு மாதத்துக்கு ஒருக்கா வருவார். மீனாட்சி அம்மன் கோயிலில் பௌர்ணமிக்கு போய் உட்காந்து இருப்பார். அவர் தான் வந்து பொன்னையா சாமின்றது. அது ராவணன். மயிலாப்பூரில் குருஜி சுந்தரராமன் ஒருத்தர் இருந்தார், கபாலீஸ்வரர் கோயிலுக்கு எதிரில். ஸோ அவர் தான் வசிஷ்டர். இங்கே சேலம் ஸ்கந்தாசிரமத்தில் இவர் இருந்தார், சாந்தானந்த சுவாமிகள், அவர் தான் விஸ்வாமித்திரர். சபரியாக இருந்தாங்கல்ல, அவங்க தான் கிருஷ்ணவேணி அம்மா. இப்படி ஒவ்வொரு கேரக்டரும் வர்றாங்க உலகத்தில். ஆஞ்சநேயருடைய பெட்டாலியனில் நீலன்னு ஒரு ஆள் இருந்தார், ஒரு சீஃப் ஆஃப் தி ஸ்மால் குரூப்பு.
அந்த ஆள் தான் உங்கள் துர்கா கோயிலெலாம் பார்த்துக்கிறாருல சுரேஷ், அவர். நான் அண்ணா நகரில் இருக்கேன். அப்போது ஒரு பையன் எம்கே மெஹண்டலை டிரான்ஸ்போர்ட்டில் இருந்தான். அதுக்கு முன்னாடியே அவன் வேறு கம்பெனியில் இருந்தான். அவன் சொந்தமாக துர்கா ட்ராவல்ஸ்ன்னு நார்டன் ஸ்ட்ரீட் மந்தவெளியில் வச்சுருக்கான். அவன் எனக்கு ஒரு நாள் ஃபோன் போட்டான், நான் அண்ணா நகரில் இருக்கேன், நீ எங்கள் ஆஃபீஸுக்கு இன்றைக்கி வந்தியான்னா. ஏன்பான்னு. இல்லை எந்திரில் சேரில் வந்து என்ன ராதாகிருஷ்ணா என்னை வந்து பார்க்க மாட்டியான்னு சொன்னேன் அப்படின்னா. சரி இப்போ என்னன்னு, நான் உங்களை வந்து பார்க்கணும், நான் ட்ராவல்ஸ் வச்சுருக்கேன், அதனால் காத்தால் ஒரு 5லேருந்து 6க்குள்ளே வரட்டுமா, ஏன்னா அதுக்கப்புறம் கஸ்டமர்லாம் வந்துடுவோம் அப்படி. சரி வான்னு அண்ணா எனக்குலேயும் வீட்டுக்குள்ளே வந்தான். இப்போ பூஜை ரூமில் கும்பிட்டுட்டு வான்னேன். உள்ளே போன வேணான்னா அப்படியே மூஞ்சி விட்டுச்சுட்டு இப்படிலாம் வச்சுட்டு தடாபுடான்லாம் குச்சி குரங்கு மாதிரி டான்ஸ் ஆச்சுட்டு என்கிட்ட வந்து நின்னு, பிரபு எனக்கு தெரியறதா அப்படிங்கிறான். ஏன்னா இவன் ராமாயண காலத்தில் குரங்குப்பேட்டையில் இருந்தவன். அதனால் என்ன லாபம்ன்றியா, அவன் பொண்ணுக்கு நான் தான் கல்யாணமே பண்ணி வச்சேன். அவனுக்கு ஒரு டாக்டர் இருந்தால் அவனுக்கு இங்கே அசோக் பில்லர் கிட்ட ஒரு ஒரு கன்னடாக்காரருடைய பையனை லவ் பண்ணிட்டு இருந்தால் நம்ம தான் நீலங்கரையில் கல்யாணம் பண்ணி வச்சோம். இப்படி எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் இருக்கும். உலகத்தில் யாருமே புதுசு கிடையாது, எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியும். ஒரு விட்டுக்குறை தொட்டக்குறை இருந்தாக்கா அவங்கள நம்ம சந்திப்போம். நான் ராமாயண காலத்தில் இருந்த நிறைய பேரை சந்திச்சிருக்கேன் இல்லையா. ஒன்றுக்கும் காரண காரியம் இருக்கும். இது மக்களுக்கு புரியாது, மகான்களுக்கு புரியும். இப்போது காஞ்சியில் மகாபெரியவர் இருந்தார். நான் அவரை பார்க்க போனேன். முதலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் அவரை. நான் பிப்ரவரி மாதம் 1984 பார்த்துட்டு இருக்கேன். 83 பார்த்துட்டு இருக்கேன், ஆகஸ்ட் 83 அப்போது காஞ்சிபுரத்தில் நான் போனால் அவர் சொல்லுவார், இவன் இல்லைன்னா நம்ம மடமே இல்லை திரும்பவும் அப்படின்னுவார். நிறைய பேர் புரியாது அவர் என்ன சொல்கிறான்ட்டு. ஏன்னா சிவசங்கர் பாபா ஆதிசங்கராக இருந்தார். அதனால் அவர் தானே இந்த மடங்களெல்லாம் கொண்டு வந்தது. சிருங்கேரி, துவாரகப்பீடம், பூரி ஜெகநாதம் எல்லாத்தையும் அவர் தான் கொண்டு வந்தது. அதனால் இவன் இல்லைன்னா மடம் இல்லை தெரியுமோ அப்படின்னாரு. அப்போ ஆதிசங்கர் இல்லைன்னா மடம் எங்கே இருந்தது, அந்த அர்த்தத்தில் அவர் சொல்கிறார். கூட இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் புரியவே புரியாது, அவங்க என்ன தான் சொல்ல வராங்கன்றது புரியாது. இப்போ என்னை பற்றி எல்லாம் வரும். அந்நாளில் காலடியில் தான் உதித்தாய், இந்து சமயம் தழைத்துவங்க பாரதம் தன்னை வலம் வந்த ஆதிசங்கரன் நீயே என அறி, பெறுவார் பிள்ளை ஆளுக்கொரு பெயர் சூட்டுவார், கடை நாள் வரை நிலைக்கும் ஒரு பெயர் அது நாரணன் கருதனை கருவறை தன்னில் இட்ட பெயர் என உணர்க. பேர் சும்மா வர்றதில்லை, உன் பேர் என்னவோ அது உனக்கு பிரம்மா வச்ச பேர். எத்தனை பிரிவு எடுத்தாலும் அது சம்பந்தம் உள்ள ஏதோ ஒரு பேர் தான் உனக்கு வரும். இப்போ நாரணன் கருதனை, நாராயணன் ஒரு கருவை, கருதனில் இட்ட பெயர் எதுவோ அதுதான் வரும். அதனால் அப்பா அம்மா பேர் வைக்கிறது இல்லை. அப்போ சிவசங்கரன், ஆதிசங்கரன் எல்லாம் ஒரு தொடர்பில் வருதா இல்லையா, இதுதான் ஆன்மீகம் என்பது. இப்போ சிவசங்கர் பாபாவுக்கு தான் எடுத்த எல்லா பிறவிகளும் தெரியும். ராமாவதார காலத்தில் நான் ராமராக இருந்தேன், மகாபாரத காலத்தில் நான் துருணராக இருந்தேன். ஏன்னா ராமர் மாதிரி ஒரு பியூரிட்டன், துருணர் சாதாரண இல்லை, அவர் வந்து பிரகஸ்பதி குரு ஜூபிட்டர்னு சொல்கிறோம் இல்லையா, அது அந்த இதில் வந்தோம். அப்புறம் இப்படி வரிசையாக நான் எடுத்த பிறவிகளெல்லாம் நான் அறிவேன். உனக்கு எனக்கு இதுதான் வித்தியாசம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் மை பிறவிகள், யூ டோன்ட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் பிறவி. ஸோ ஐ எம் ஏபிள் டு கனெக்ட் அண்ட் யூ ஆர் அன்ஏபிள் டு கனெக்ட். நம்ம ரெண்டு பேருக்கும் புரியாமல் இருக்கிறதுக்கு இதுதான் காரணம். ஸோ லைஃப் இஸ் பியூட்டிஃபுல், காட் நோஸ் எவ்ரி திங் and you are only a mute witness to whatever happens around you, and you are a witness and never a performer. அம்மையோடு அப்பனென வந்தவர்க்கு மங்களம், ஆசானும் தெய்வமுமாயானவர்க்கு மங்களம், இத்தனை துயர்கள் எல்லாம் தீர்ப்பவர்க்கு மங்களம், ஈஸ்வராவதார சிவசங்கரர்க்கு மங்களம்.